गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கருப்பு கவுனி ரைஸ் வச்சு ஒரு கஞ்சி ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கருப்பு கவுனி ரைஸ்ல ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸில் போடுறது எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக், அதே சமயம் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பண்ணக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே போட்டுருக்கோம். இந்த சேனலில் நம்மளோட ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கருப்பு கவுனி ரைஸ் பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லிட்டு நமக்கு கடைகளில் கிடைக்கிறது. இது பாருங்க, கலர் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும், பிளாக் கலர் ரைஸு. இதில் லைட்டாக சாண்டில் கலர் அரிசியும் கலந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எது நல்ல பிராண்டோ பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிறது. இந்த கருப்பு கவுனி அரிசியை நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். நான் கொஞ்சம் ஹை குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா ஈரத்தை வடிய வச்சுட்டு நம்ம ஒரு துணியில் போட்டு காய வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த அரிசியை நான் ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சிட்டு, அதாவது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகூடையில் போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா சுத்தமாக வடியணும். வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை நிழல் உணத்தலாம், வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம். நிழல் உணத்தலாம், அப்படி வெயிலில் காய வந்தால் லைட் இளம் வெயிலாக இருந்தால் காய வைக்கலாம். ஸோ காய வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கணும். அதை நான் காய வச்சு எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு காய வச்ச அரிசி நல்லா பாருங்க, இது காஞ்சிட்டு இதில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. ஸோ உங்களுக்கு இதோட பக்குவம் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் இப்போ காமிக்கிறேன். இதை நம்ம நிழல் உணத்தலாம் நல்லா காய வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. ஊரெல்லாம் வைக்கல, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிய வச்சுட்டு இந்த மாதிரி காய வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சாக போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் இழுப்பு சட்டி இந்த மாதிரி வெறும் வானலி காய வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். மொத்தமாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா வறுப்படாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்க போகிறோம். பாருங்க, நான் காய வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கல, அதில் ஒரு பங்கு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு அந்த அரிசி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுக்கணும். அப்போ தான் அது நல்லா வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். நான் அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் வறுத்துன்னு இருக்க வேண்டியதுதான். இப்போ இந்த அரிசி நல்லா வறுப்பட்டுருக்கு. இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதாவது கொஞ்சம் பலப்பலன்னு ஆயிருக்கும். இதுதான் இதோட பக்குவம். கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கிற மாதிரியும் இருக்கும் லைட்டாக. இது வறுக்காத அரிசி, இது வறுத்த அரிசி. நீங்கள் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ப்ளஸ் அப்படியும் உங்களுக்கு பக்குவம் தெரிலன்னா நீங்கள் இதில் 2 அரிசி வறுத்த அரிசி எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் வறுத்த டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதோட பக்குவம். இதே மாதிரியே எல்லா அரிசியுமே நம்ம வறுத்து எடுத்துன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வறுத்த இந்த அரிசியை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ரவை பதத்தில் இருந்தால் தப்பில்லை, ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாது. ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக ஆற விட்டுட்டு தான் அரைக்கணும். நான் எல்லா பேட்சையுமே இதே மாதிரி நான் வறுத்துட்டுருக்கேன். ஸோ தனித்தனியாக நான் ஆற விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வறுத்த அரிசி எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. பாருங்க, கொஞ்சம் ஒரு பெரிய ரவை பதத்தில் இருந்தால் தப்பில்லை, ரொம்ப குறைன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம கஞ்சி போட போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, 3 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் போட்டாலே நிறையா நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும்.
ஸோ வந்து போட்டுன்ட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கட்டியே இல்லாமக்கி நல்லா கரைச்சி, அதாவது நான் இப்போ இந்த 3 குழிக்கரண்டி போட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் ஊற்றின்ட்டு அதுக்கப்புறம் இது நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சும் பொழுது அதுவே கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நீங்கள் பார்த்துன்னு விட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பில் ஏற்றியாச்சு. இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே இதில் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுண்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம இது பண்ணினோம் அப்படின்னாக்கா கஞ்சி வந்து சூப்பராக வரும். நேரம் ஆக ஆக அதுவே மெதுவாக அந்த அரிசி போட்டிருக்கிறது வெந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது பாருங்க, ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்ததுன்னா இது நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். நல்லாவே கெட்டி ஆகிடுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுதுன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுது. இது பாருங்க, நல்லாவே கெட்டி ஆகிடுது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே பார்க்கலாம். இப்போது இந்த கஞ்சி நல்லா ஆறிடுது. இதில் நான் வேணுங்கிற அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், நெக்ஸ்ட்டு தயிர் வந்து இந்த மாதிரி கெட்டியமாக இருக்கிற தயிரை நல்லா கரைஞ்சி வச்சுருக்கேன். அதுவும் வேணுங்கிற அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான கருப்பு கவுனி மோர் விட்ட கஞ்சி ரெடி ஆகிடுது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு மோர் பிடிக்கல அப்படின்னா, ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டுன்ட்டு அதில் கொஞ்சம் திருகின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெங்காயம் வேணுன்னா கூட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி உப்பு பெருங்காயம் தயிர் போட்டுட்டு இதில் இந்த மாதிரி மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நொறுக்கி போட்டுப்பேன். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறா. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபி. மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த மெத்தடில் பண்ணேன் அப்படின்னா அந்த கஞ்சி மாவு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து 2 ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்துட்ட அளவுக்கு ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.